வணக்கம். நந்து சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்புல என்ன பார்க்க போறோம்னா, தயிர் நல்லா கெட்டியா இருக்கணும் அப்படின்னா உரை எப்படி ஊத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துல தயிர் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அதுவும் தயிர் அப்படியே எடுத்தா கெட்டியா இருக்கக்கூடிய தயிர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தயிருக்காக பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கடைகள்ல தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க, பால்ல நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னா தயிர் கெட்டியா இருக்காதோ, அந்த மாதிரிலாம் நிறைய நினைப்பாங்க. ஆனா நம்மளுடைய தயிர் நல்லா கெட்டியா, நல்லா சுவையா, நல்லா பாக்குறதுக்கே நம்ம சாப்பிடணும்னு தூண்டக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உரை ஊத்தும் போது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க, நீங்க தயிர் போடுறீங்க அப்படின்னு எடுக்கக்கூடிய பாலை சூடு பண்ணிடுவீங்க இல்லைங்களா? அதாவது கொதிக்க வச்சு நீங்க இறக்கி வச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுக்கு உரை ஊத்திடுவாங்க. அப்படி ஊத்தாம நீங்க எப்ப உரை ஊத்தணும் அப்படின்னா, பால் நல்லா இளம் சூடா இருக்கணும். சரிங்களா? நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது நீங்க உரை ஊத்தணும். இப்படி உரை ஊத்துனீங்க அப்படின்னா தயிர் நல்லா கெட்டியா இருக்கும். கெட்டியா இருக்கிறதோட இல்லாம நல்ல சுவையாவுமே இருக்குங்க. உங்களுக்கு தயிர் இன்னும் அதிகமா சாப்பிடணுங்கிற எண்ணமே உருவாகும். இந்த மாதிரி நீங்களும் தயிர் உரை ஊத்தி பாருங்க. உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் நான் நம்புறேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.